அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் நகராட்சி நிர்வாகத்திற்கும் அதே போல மனிதாபிமானம் இல்லாத மனிதர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடந்த 2/2/26 காலையில் வந்து ஒரு 9:10 அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, குளச்சல் நகராட்சிக்கு சொந்தமான குப்பை அள்ளுற வண்டி வந்து எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தனியார் மண்டபத்துக்கு குப்பை அள்ளுறதுக்கு வராங்க. அந்த குப்பை அள்ளுற போது பார்த்தீங்கன்னா, அந்த தனியார் மண்டபத்தில் ஒரு பணியாளராக வேலை செஞ்சு வர கபீர் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த குப்பை அள்ளுற வண்டி வந்த உடனே அவன் பணியாளர்கிட்ட குப்பை எங்கே இருக்குது என்னன்றதை காட்டுறாங்க. காட்டிகிட்டே நிற்கும் போது பார்த்தீங்கன்னா, அந்த குப்பை அள்ளக்கூடிய வண்டியை ஓட்டிட்டு வந்த டிரைவர் என்ன பண்ணுறாரு, அவர் கவனக்குறைவால் ஸ்பீடு அதிவேகமாக வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பின்னால் வந்து மோதுறாரு. அந்த மோதி விபத்து ஏற்பட்டாச்சு. சரி, ஒரு விபத்து நடந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த விபத்தில் காயப்பட்ட அந்த கபீர் என்ன பண்ணுறாங்க, 2 பேர் தரன்னு இழுக்கிறாங்க. இழுத்து அவங்கள கொண்டு ஓரமாக உட்கார வச்சிடறாங்க. வச்சுட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். கிட்டத்தட்ட 9:10 வண்டி உள்ள வருது, 9:35 வெளியே போகுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வர அதே இடத்துல நின்று அந்த அவங்க வந்த வேலை என்ன வேலையோ குப்பைன்ற வேலை, அந்த குப்பையை வந்து அந்த வண்டியில் நிரப்புறாங்க. நிரப்பிட்டு அப்படியே அவரை விட்டு போயிடுறாங்க. இதில் என்ன ஆயிருதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு அவங்க மனைவிக்கு தெரிஞ்ச உடனே அவங்க ஒரு ஆம்புலன்ஸ் மூலமாக நாகர்கோவில் தனியார் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு வராங்க. அப்போ கூட்டிகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து அவங்க மருத்துவர் செக் பண்ணி பார்த்துட்டு அவருக்கு இடுப்பு எலும்பு உடைவு, அதே போல் வயிறு பகுதியெல்லாம் அடிபட்டனால உள்ள ரத்த கசிவு நிறைய இருக்குன்னு சொல்லி உடனே சர்ஜரிக்கு எடுக்கிறாங்க. எடுத்துமே கிட்டத்தட்ட 8 நாள் அவர் ட்ரீட்மெண்ட்ல இருந்து அவர் இறந்துடுறாரு. இந்த இறந்ததுக்கு வந்து முழுக்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்டி வந்து மோதினதுக்கு உடனே ஒரு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க வீட்டுக்கு யாருக்கோ தகவல் சொல்லி ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டு வந்து அவர் உயிரை காப்பாற்றிருக்கலாம். இதுக்கப்புறம் இன்னொன்று கேட்டிங்கன்னா, ஒரு 2 நாளாக வந்து எங்கள் வண்டியே மோதலைன்னு சொல்லி அவங்க நகராட்சி நிர்வாகம் சொல்கிறாங்க. இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நகராட்சியில் கபீர் அவங்களோட மனைவி வந்து போன வருஷம் தான் ரிட்டையர்ட் ஆகிருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும். அவங்களும் கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நகராட்சி வண்டி என் ஹஸ்பண்ட் மேலே வண்டி ஏறிட்டு மோதிட்டு அப்படிங்காங்க. யாருமே நகராட்சி நிர்வாகம் கிட்டத்தட்ட 8 நாள் வந்து யாருமே பார்க்கல, யாருமே சொல்லலை. ஒரு 2 நாள் கழித்து எஃப்ஐஆர் போடுறாங்க. 8ஆம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துடுறாரு. அந்த இறந்தவரை வந்து பார்த்தீங்கன்னா நல்லடக்கம் நடைபெறுது. ஏன்னா இதுக்கு வந்து ஒரு நகராட்சி நிர்வாகத்துக்கும் இந்த பணியாருக்கும் நம்ம பெருசும் ஒரு கண்டனத்தை தெரிவிக்க கொள்கிறோம். ஏன்னா இழப்புங்கிறது பெரிய இழப்பு. நம்ம வாழ்க்கையை வாழ்றதே ஒரு டைம் தான். இதில் வந்து மனிதாபிமானமாக இல்லை வாழ்றதுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.